10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.6ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 104வது உறுப்பு மற்றும் 4வது உறுப்புகள் முறையே 125 மற்றும் 0. அத்தொடர் வரிசையின் முதல் 35 உறுப்புகளை காண்க. அதாவது கணக்கில் T104 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 125ன்னு கொடுத்துட்டாங்க. T4 0ன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? N35ன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போது அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் 35 உறுப்புகளோட கூடுதல் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. SN கேட்டிருக்காங்க. சரியா? SNக்கு நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ கண்டுபிடிக்கணும், டி கண்டுபிடிக்கணும், என் கொடுத்துட்டாங்க. அப்போ கணக்கு செஞ்சிடலாம். சரியாப்பா? கண்டுபிடிப்போமா? தீர்வு T104 = 125. டிஎனுக்கு ஃபார்முலா என்னென்னா A + n - 1 × D. இப்போது 104ன்னு பிரதியிடுவோமா? A + 104 - 1 × D = 125. அப்போ A + 103D = 125. இதை சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கணும். சரியாப்பா? அதுக்கடுத்து T4 = 0. டிஎன் ஃபார்முலா இருக்குல்ல, A + n - 1 × D. அங்கே எண்ணுக்கு பதிலாக 4ன்னு பிரதியிடலாம். சரியாப்பா? A + 4 - 1 × D = 0. இப்போ A + 3D = 0. சரியாப்பா? இதை சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கணும். இந்த சமன்பாடு 1ஐயும் 2ஐயும் தீர்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா D கிடைச்சிரும். சரியாப்பா? இப்போது சமன்பாடு 1 எழுதிக்கிடுவோம். A + 103D = 125. சமன்பாடு 2 எழுதிக்கிடுவோம். A + 3D = 0. சமன்பாடு 2க்கு குறியீடுகளை மாற்றுவோம். மைனஸ் மைனஸ் மைனஸ். சரியா? ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ அடியாயிரும். 103Dலேருந்து 3D போச்சுன்னா 100D. 125லேருந்து 0 போச்சுன்னா 125 தான். 100D = 125. அப்போ D வேணும்னா பெருக்கல்ல இருக்கிற 100 ஆப்போசிட் சைடுக்கு வர்றப்ப வகுத்தலில் போயிடும். சரியா? D = 125/100. இப்போ அடித்து கொடுக்கலாமா? 5ஆல் அடிப்போம். 2 10, 0வா அப்படியே போட்டுறணும். மேலே 5ஆல் அடிக்கலாம். 2 10, மிச்சம் 2, 25 இருக்குது. 5 25. இப்போது பழையபடி 5ஆல் அடிக்கலாம். 4 20, மேலே 5 25. அப்போ என்ன கிடைக்குது? 5/4ன்னு கிடைக்குது. D = 5/4. இப்போ நம்ம D கண்டுபிடிச்சிட்டோம். இந்த Dயோட மதிப்பை சமன்பாடு 1 இல்லை 2ல் பிரதியிட்டோம்னா ஏயோட மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். சரியாப்பா? D = 5/4 என்பதை சமன்பாடு 2ல் பிரதியிட ஃபஸ்ட்டு சமன்பாடு 2ஐ எழுதிக்கணும். A + 3D = 0. இப்போ Dயோட மதிப்பை பிரதியிடணும். A + 3 × 5/4 = 0. A + 3 15/4 = 0. இப்போ நமக்கு A வேணும்னா +15/4 ஆப்போசிட் சைடுக்கு வர்றப்ப -15/4 மாறிடும். சரியாப்பா? இப்போ A = -15/4. நம்ம A கண்டுபிடிச்சிட்டோம், D கண்டுபிடிச்சிட்டோம். ஏற்கனவே n கொடுத்துட்டாங்க 35ன்னு. சரியாப்பா? அப்போ SN = n/2 × 2A + n - 1 × D. இப்போது n = 35. n இருக்கிற இடத்துலலாம் 35ன்னு பிரதியிடணும். ஏயோட மதிப்பையும் டியோட மதிப்பையும் பிரதியிடணும். சரியாப்பா? S 35 = 35/2 × 2 × -15/4 + 35 - 1 × 5/4. இப்போ அடித்து கொடுக்கலாமாப்பா? 2 2, 2 4. சரியா? அப்போ -15/2ன்னு இருக்கும். அடுத்து 35/2 அப்படியே எழுதிக்கணும். இன்ட்டு -15/2 ப்ளஸ் 35 - 1 என்னப்பா வரும்? 34 × 5/4. 34 × 5/4ல் 2ஆல் அடித்தோம்னா 2 4, 2 2, மிச்சம் 1 14 இருக்கும். 7 2 14. சரியா? 17 5ஆல் பெருக்குனிங்கன்னா 85 கிடைக்கும்.
85/2ன்னு இருக்கும். சரியாப்பா? இப்போ 35/2 இன்ட்டு -15/2 ப்ளஸ் 85/2. சரியா? ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். இது பின்னங்களோட கூட்டலாக இருக்குது. பகுதியில் ஒரே நம்பர் இருக்குது, 2ன்னு இருக்குது. அப்போ தொகுதியை அப்படியே கூட்டி எழுதிடலாம். சரியா? -15 + 85/2. 85லேருந்து 15 போச்சுன்னா 70. சரியாப்பா? ப்ளஸ் 70. 70/2ன்னு கிடைக்கும். 35/2 இன்ட்டு 70/2. இப்போ 70/2 அடித்து கொடுக்கலாம். 2 2, 3 6, மிச்சம் 1, 10, 2 10, 35ன்னு வருது. சரியாப்பா? 35/2 இன்ட்டு 35. இப்போ 35 பெருக்கணும். சரியாப்பா? இந்த சைட் பெருக்கி கட்டியிருக்கோம் பாருங்க. 5 25, மிச்சம் 2, 3 15, 15 2 17. ஒரு ஸ்தானம் தள்ளி 3 15, மிச்சம் 1, 3 9 1 10. சரியாப்பா? இப்போ கூட்டுனீங்கன்னா 5 7 5 12, மிச்சம் 1 இருக்குது. அந்த 1 மேலே போடுறீங்க. 1 + 1 2, 1 அப்படியே இருக்கணும். 1225. சரியா? 1225/2. 2ஆல் அடிக்கலாமா? 1 2, 6 12, 1 2, 2 4, மிச்சம் 1 இருக்குது. 2ஆல் வகுக்க முடியாது, அதனால் புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்துக்கிறீங்க. 2 10. 612.5. S35 = 612.5. கொடுக்கப்பட்ட கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் 35 உறுப்புகளின் கூடுதல் 612.5. கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.